வந்து கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ஒரு சவாலோட வாழ்க்கையாகும், ஒரு சேலஞ்ச் வாழ்க்கையாகும். சக்சஸ் ஆக முடியுமான்னு பார்த்துதான். ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். நீங்க திறன் கொள்ளுங்கள் அப்படின்றார். இதில் பார்க்கலாம், நம்ம வெளிப்படுத்தல பார்க்கலாம். ஜெயம் கொள்ளுறவன் இதை சுதந்திரத்துக் கொள்வான், ஜெயம் கொள்ளுறவன் என் நாமத்தை அவன் எழுதுவேன், ஜெயம் கொள்ளுறவன் புதிய நாமத்தை எழுதுவேன், ஜெயம் கொள்ளுறவன் இந்த சிங்காசனம் உட்காருவான். சக்சஸ் வாழ்க்கையை தான் பற்றி பேசப்பட்டிருக்குது, புரிஞ்சுக்கோங்க. 7 சோத்திரம் உண்டாதாக. அப்போஸ்தலர் சொல்ற எந்த இடத்திலும் கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி சேர்க்கப்படுகிற தேவன் அறிய வாசனை வீசப்பட்ட தேவனுக்கு சோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி சேர்க்கப்படுகிற ஒரு சக்சஸ் வாழ்க்கையை பற்றி தான் கிறிஸ்துவர்கள் காணப்பட வேண்டும். நம்முடைய தேவை நிறைவாயிடுச்சு அப்படின்றது சக்சஸே கிடையாதுங்க. நம்ம எல்லாரும் நீங்க கிறிஸ்துவ குறித்து நம்ம தேவை நிறைவாயிட்டா, நம்மளோட பறவைங்க மாற்றப்பட்டுச்சா, நமக்கு இப்படிதான் இல்லை. நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன சக்சஸ் அடைஞ்சீங்க அப்படிங்கிறது நீங்க உலகத்தை காட்ட வேண்டும். அதுதான் நீங்க கொடுக்குற சாட்சி. நீ இவ்வளவு பாவத்தை பண்ணீங்க, இப்ப நான் பாவம் பண்ணாம சக்சஸ் இருக்கேன் மற்றவர் காட்டும் போது அவன் பாவத்தை விடுதலை ஆவான். அப்போ இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நம்ம வாழும்போது தான் அவன் மனமாற்றம் உண்டாகும். இப்படி எல்லா காரியத்திலும் நம்ம வெற்றியை காண்பித்தா உலகத்துக்கு தேவன் நம்மோடு இருக்காங்கிறதை காட்ட முடியும். படிப்பிலே ஒரு வெற்றியை காட்டுங்க. கிருபாவுக்கு சின்ன பிள்ளையிலிருந்து டாப்பர்ஸ் சொல்லியே மைண்டில் ஏற்றப்பட்டிருக்கு.